கட்டுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென நிகழ்வனத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே Thank you, students. So please give them a big applause. So this is the talent of our school. So this full credit goes to our honorable correspondent mother. So it is the time to honor our chief guest. So I invite our honorable correspondent mother to honor them with shawl and momentum. First, I invite Mr. J. Albin, Chief Product Officer of Mosarat. Sir has been supporting for us more than 3 years with different sets of question paper for all the subjects. Thank you, Mother. Next, it's our old chief guest who have visited our school on annual day last year. So it's our IUHG Riyaz Ahmed.
Municipal Councillor of Villupuram district. So I request our honorable correspondent mother to honor sir with shawl and momentum. Thank you, mother. Honorable correspondent mother to be present with the sir. Please welcome sir and welcome her. Yeah, to begin this wonderful celebration, our little stars are ready to rise on the stage. The beautiful welcome dance. Let's welcome our talented little performers with a big round of applause. Thank you. Now, let us begin this program by seeking the blessing of the Almighty. Now, our students will present a prayer song to fill this place with the
invite LHG Riyaz Ahmad sir to be with us for distributing these graduate certificate to the students. Please welcome you once again all. Class left right on our front seat and green road. Anusara. இவளுக்கு no fears, only cheers. Dhanashree. இவள் கிளாஸ் டாப்பர் இல்லை, ஆனால் விளையாட்டிலும் இவள்தான் முதலிடம். ஹாசினி. இவள் homework late, but style always update. Kavistry. இவளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் இவளின் தனித்துவம். மரிஷா. இவள் கியூட் தான், ஆனா கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகம். அதுதான் அவளுடைய அழகு. நயனிகா. கியூட் அண்ட் கோல் கேர்ள். சஞ்சனா. இவளின் சிரிப்பு தான் இவளின் சூப்பர் பவர். சண்டிகா. சிம்பிள் அண்ட் கிளவர் கேர்ள், ஆனால் கற்பூர புத்தி உடையவள். தாரணி. All parents, please clap your hands. Hot stopper. இவர்களில் மண்ணையே மடக்கும் அளவிற்கு விழா எழுப்பும் திறமை. யாழ்ஸ்ரீ. இவளுக்கு மார்க் குறையலாம், ஆனால் எப்போதுமே ஸ்டார்ட் கிடையாது. பென்சன். இவன் ரைட் பண்ண ஆரம்பிச்சுட்டான், எழுத்தாளரே முடிஞ்சிடுவான். தருண். ஸ்கூல் முடிந்தாலும் இவனோட ஸ்டைல் முடியாது. ஷாப்பிங் பாய். இவன் பேச மாட்டான், ஆனால் பேச ஆரம்பித்து விட்டால் சர்வ வெட்டிதான். விக்னேஸ்வரன். அனைத்திலும் திறமை வாய்ந்தவன். கோல்டன் பிரில்லியன்ட் கார்த்திக். ஓரல்ல இவன் தான் கலக்கும். இவன் நெஞ்சு ஆளே இல்லை. சரினா சேட்டை பிடித்த பையன், ஆனா டீச்சர் சொல்வதை கேட்டு கரெக்டா நடக்கும். ஹரிவர்மன். சிம்பிளா இருப்பான், ஆனா நமக்கே தெரியாம சீன் கிரியேட் பண்ணுவான். ஜோகேஷ். கியூட் அண்ட் சார்மன். எல்லாத்தையும் சமாளிக்கும் திறமை உடையவன். பிருத்விராஜ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா சூடா ஆயிடுச்சுன்னா ஆஃப் ஆயிடும். Thank you, Chief Guest. Thank you, Mother, for distributing the graduate certificate. Thank you, one and all. But
கான்ஃபிடன்ஸ் இன் மிஷன் இவனுக்கு இல்லை இரண்டாம் பட்சம் வெரி குக்கிங் பார்க்க சிம்பிளா இருக்கும் ஆனா டேலண்ட் நிறைய வச்சிருப்பான் பி லிட்டேஷ் அமைதி படையின் தலைவன் இவன் என்ன கேட்டாலும் என்று மட்டும்தான் சொல்லுவான் டி மைலேட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவான் எஸ் மணிக்குமரன் எக்ஸாம்க்கு முன்பு தான் புத்தகம் எடுப்பான் கிரேசி பாய் எம் பிரதீப் படிக்க ட்ரை பண்ணுவோம் ஆனா பாஸ் ஆகிடுவோம் ஏ பிரகதீஷ் எப்பவுமே டென்ஷன் இல்லை ஆனா இன்டென்ஷன் மட்டும் எப்பவுமே இருக்கும் இ பிரகதீஸ்வரன் Parents, please clap. Encouragement. Prayer and studies அதிகமாவே புரிஞ்சு செய்யணும் ஏ பிரசிக் கிளாஸ்ல தான் சைலண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வயலண்ட் எஸ் சாய்வர் டீச்சர் கேள்வி கேட்டா நெட்வொர்க் ப்ராப்ளம் அமைதியாகிடுவான் ஏ ஸ்ரீதர்ஷன் பேச ஆரம்பிச்ச ஸ்டாப்பே கிடையாது அவன் மழலையின் பேச்சு எஸ் தருண் இருக்க இடத்துலயுமே இருந்திருப்பான் எஸ் தருண் லாஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்தது போலவே இருப்பான் இ சர்வேஷ் யூகேஜி சி செக்ஷன் ஒரு புத்தகம் போல பல திறமைகளை தன்னுள் கொண்டவர் எஸ் கரோலின் தேவி படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் சிறந்தவர் பி தியா அமைதி என்றாலே இவள்தான் எம் இனியா இவளின் சிரிப்பே இவளின் பலம் எம் இசைவென்பா இவள் பேசுவது குறைவு ஆனால் செயல் அதிகம் இ கீர்த்தனா விளையாட்டில் வந்தா கில்லாடி இ மித்ரா முதல் மாணவி இல்லை ஆனால் மனதை கவர்வாள் என் மகிழினி சிம்பிள் கேர்ள் படிப்பதிலும் எழுதுவதிலும் கில்லாடி எஸ் மோஷிதா இவர் பார்ப்பதில் தான் அமைதி ஆனால் பாடம் கவனிப்பதில் கில்லாடி cute face and bold mind வி பிரதீக்ஷாஸ்ரீ படிப்பில் மட்டுமல்ல அனைத்து திறமைகளிலும் ஆல்ரவுண்டர் எம் ருத்ரஸ்ரீ முதல் மாணவி இல்லை ஆனால் இவன் விடாமுயற்சி வெற்றிதான் ஆர் வேதஸ்ரீ வகுப்பின் முதல் மாணவி அழகும் அறிவும் சேர்ந்தவர் பி யோகஸ்ரீ கியூட்டா இருப்பான் பட் அறிவு கொஞ்சம் அதிகம் எஸ் தர்ணேஷ் பேச ஆரம்பிச்சாலே நிறுத்த மாட்டான் வி லட்சுமிமூர்த்தி லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தாலும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வருவான் ஆர் ஏழுமுடன் படிப்பில் கில்லாடி வகுப்பில் குறும்புக்காரன் எஸ் ஹர்திக் சாய் வகுப்பின் செல்ல குறும்புக்காரன் டி கணிகண்ணன் வகுப்பில் அமைதியாக இருப்பான் ஆனால் சாதிப்பான் எம் கிருஷ்ணா வகுப்பில் அமைதியாக இருப்பான் இவனின் கையெழுத்து அழகாக இருக்கும் எஸ் லிதீஷ் ஹோம்ஒர்க்கை விட ஸ்லீப்பிங் தான் இம்பார்ட்டன்ட் வி முகுந்தன் கியூட்டா இருப்பான் எஸ் பிரதீஷ் நல்லா படிக்கும் மாணவன் ஒழுக்கம் என்றாலே இவன்தான் என் ரவீந்திராஜ் ஆசிரியர் கேள்வி கேட்டாலே உடனே மௌனம் கொள்வான் எம்
ஏ வருண் குமரன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கும். ஏ விஷான். இவன் பார்ப்பதுதான் அமைதி, குறும்பு கொஞ்சம் அதிகம். எஸ் யஷ்வந்த். சுறுசுறுப்பு என்றாலே இவன் தான். எஸ் கெவின். பார்ப்பதுதான் அமைதி, பட் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகம். ஏ தர்ணேஷ். நான் UKGD குடும்பத்தானும் அழகும் நிறைந்தவர், ஆனால் கொஞ்சம் அழகு. ஏப்பா பார்த்தேன். போட்டித்தன்மை மிக்கவர், எப்போதும் வெற்றி பெற முயற்சி செய்பவர். காம்படிட்டிவ் கிட் டி தனஸ்ரீயா. காம்படிட்டிவ் கிட் விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர். கிளாஸ் நாய்ஸ் மேக்கர் என் தன்யாஸ்மி. எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் குட்டி ரேடியோ ஏ ஜோஷ்மிதா சாய். மிகச்சிறந்த நினைவாற்றல் கொண்டவர் இவர். ஆல்ரவுண்டர் என் ரேடியோ வி கரிஷ்மா. ஸ்டைலிஷ் தமிழச்சி, எக்ஸ்பிரஷன் பாயிண்ட், பேசும் போது என்ன சொல்லிக்கொண்டே போகலாம் வி மேரியன் சாரா. அமைதியாகவே இருக்கும் குட்டி தேவதை, பேஷன்ஸ் லவர் பி நட்சத்திரா. என்ன கொஸ்டின் கேட்டாலும் திருப்பி பதில். சைலண்ட் பிளஸ் டேலண்ட் பிரசன்ட் பிரக்யா. குட்டி டான்சிங் டால், ஸ்டடீஸ் வந்து ஒரு புக் ஃபார்ம். எஸ் சாய்வர்ஷா. எதையும் உடனே புரிந்து கொள்ளும் புத்திசாலி இவர் வி சம்யுக்தா. லீடர்ஷிப்ல ஆசை, தன்னம்பிக்கையுடன் தன் நண்பர்களை வழிநடத்தும் சப் கிளாஸ் டீச்சர் இ சஞ்சனா. புன்னகை அறிவித்து கற்றுக் கொடுப்பவர் எம் சிவன்யா. எவ்வளவு கோபமா பேசினாலும் சிரிச்சு நிறைய நெல் பண்ணிடுவாங்க ஜி தமிழரசி. படித்துக்கொண்டே தூங்கும் ஸ்ரீதி பியூட்டி, ஆனால் படிப்பில் ரொம்ப கெட்டி ஜே வர்ஷா. ஓவியத்தில் ஆர்வமிக்கவர் இவர். ஒரு குட்டி ரவிவர்மன் ஆர்டிஸ்ட் எம் மன்மதி. சும்மா திட்டாலும் எமோஷனல் ஆகும் இவர் ஒரு ஆங்கிரி பேர்ட் எம் யாழினி. ஒரு டாபிக் ஆரம்பிச்சா மேடம் பெல் அடிக்கிறவங்க பேசுவாங்க. ஸ்டோரி டெல்லர் எஸ் சிவஸ்ரீ. கிளாஸ் டைம்ல சைலண்ட் தான், ஆனா லஞ்ச் டைம் வந்து ஆக்டிவ் பாய் ஏ தஷ்வந்த். குட்டி பையனா இருந்தாலும் பெரியவர்களை போல் யோசிக்கும் திறமை கொண்டவன் எஸ் தர்மசாஸ்தா. சேட்டைகளின் அரசறிவன் இன்னசென்ட் நாய்ஸி ஃபெல்லோ எஸ் தயாநிதி மாறன். சிரிக்க வைப்பதில் வல்லவன், வகுப்பில் சிரிப்பலையை உண்டாக்குபவன் இவன் ஹேமந்த் செல்வன். அப்படியே நீட் ஹேண்ட்ரைட்டிங், குட் மெமரி பவர். மிஸ் என்ன சொன்னால் ஓகே சொல்லும் ஒபீடியன்ட் வித் ஜஷ்வந்த். ஆலினால் அழகுராஜா, எந்த வந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக செய்வான் ஜெகன்ஸ்ரீ. சென்சிட்டிவ் பாய், மென்மையான மனம் கொண்டவன், கல்வியில் கவனம் கொண்டவன் விஸ்வன். சத்தமின்றி இனிமையாக சிரிக்கும் ஸ்ரீபழகன் இவன் எம் மித்ரன். எப்பதான் கிளாஸ் முடியும்னு பேரன் அடிக்க காத்திருக்கும் பிரேக் ஆவர் பிரிட்டிஷ். ஒரு டாபிக் 100 கொஸ்டின் கேட்டு ஆசிரியரை செய்யும் இவன் குட்டி விஞ்ஞானி ரித்திக். பிளேகிரவுண்ட் லவர், கிளாஸ் ரூம் ஹேட்டர் ரோஹித். பார்ட்டி பாய் இவன், ஃபுல் ஸ்பீட் இல்லைனா ஸ்லீப் மூட் துளசிதரன். நகர்வு பகவானே ஸ்கூலுக்கு வருவான், ஃப்ரெண்ட் ஒரு நாள் லீவ் போட்டால் யூஸ் பண்ணி வருவான் இவா. சார் எல்லாமே எப்படி தான் இருக்கா?
டிராயிங்கிலும் மாஸ்டர், சாட்டிங்கும் மாஸ்டர் கௌஷிக். படிப்பிலும் எழுதுவதும் திறமைமிக்கவர் நிதிஷ். எங்க கிளாஸோட சுட்டி பையன் மாகிபாய் லிங்கேஸ்வரன். சைலண்டாக இருப்பான், ஆனால் மைண்ட்ஃபுல்லாக இருப்பான் மனோகர். இவன் அனைத்து துறையிலும் சிறப்புடையவன் கிளவர் பாய் முத்துக்குமரன். சைலண்ட் பாய் பட் எல்பின் மைண்ட் குணமுடையவன் நிரஞ்சன். அழகாக இருப்பான், ஆனால் ஆக்டிவ் கொஞ்சம் அதிகம் இளவரசன். மயில் செல்வம் பேச்சில் மெய் மறந்திருக்கும் நம் அனைவரும் நிதிஷ். சிம்பிளாக இருப்பான், சீன் கிரியேட் பண்ணுவான் சத்யதேவ். ஆக்டிவ் பாய் சர்வேஷ். ஆல்வேஸ் ஸ்பீடாக இருக்க பாய் கேள்வி உடனே பதில் சொல்வான் எம் சஜா. இனிய காரியங்கள் மரியாதைக்குரிய இந்த பள்ளியின் தாளாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, த லிட்டில் ரைசிங் ஸ்டார் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இந்த எஜுகேஷன் என்கிறதுல ஒரு 6 பிரிவுகள், 6 நிலைகள். சரியா? இந்த 6 நிலைகள்ல முதல் நிலை என்ன அப்படின்னா பேசிக் ஃபவுண்டேஷன். இரண்டாவது நிலை சொல்றது பிரைமரி ஸ்கூல். தேர்டுங்கிறது மிடில் ஸ்கூல், நெக்ஸ்ட் ஹை ஸ்கூல், நெக்ஸ்ட் ஹையர் செகண்டரி அண்ட் தென் காலேஜ் அண்ட் டென்த். இந்த மாதிரி படிப்பிற்காக ஒரு குழந்தையுடைய 6 நிலைகளை கடக்கும்போது தான் அவன் கரியருக்கு போகும். அதில் இப்போதைக்கு நம்முடைய குழந்தைகள் முதல் நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நாம் ஒரு கை கரவொலி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். டான்ஸ் ஆடுறது வரைக்கும் நிறைய கேமராஸ் இங்கே ஸ்டேஜை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் வரும்போது அந்த கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு இன்டரப்ட். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் தி மெசேஜ் ஐ வில் கேரி டு யூ. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் ஒரு ஊர்ல. அவர் ஒரு மிகப்பெரிய தொலைதூர பயணத்தை ஒன்று பண்றார். இந்த கதை நிறைய பேருக்கு தெரியலாம். சரியா? அவர் தன்னுடைய வேலையாட்கள் 3 வேலையாட்களை கூப்பிட்டுட்டு ஒரு வேலையாளின் கையில் 5 பொற்காசுகளை கொடுத்தார். இன்னொரு ஆள் வேலைக்காரன் கையில் 2 பொற்காசுகள் கொடுத்தார். இன்னொரு வேலைக்காரனிடத்தில் 1 பொற்காசு கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நான் தொலைதூர பயணம் செல்கிறேன், நான் திரும்பி வரும்போது இந்த பொற்காசுகளை என்னிடம் திருப்பி தர வேண்டும். இந்த 5 பொற்காசு பெற்றவங்க என்ன பண்ணான், அதை அவன் தொழில் மூலமாக தொழில் மூலமாக அந்த 5 பொற்காசுகளை இட்டு 10 பொற்காசுக்காக அதை மாற்றி விட்டான். 2 பொற்காசு பெற்றவனும் அதே தான். அவனால் முடிந்த வேலைகளை அவன் செய்து அந்த 2 காசை அவன் இட்டு 4 காசாக இருக்கிறான். இந்த 1 காசு பொற்காசு பெற்றாங்களா, இவன் என்ன பண்ணான்னா, முதலாளி என்ன சொன்னாரு, திருப்பி வரும்போது பத்திரமாக கொடுக்கவும். இவன் என்ன பண்ணா, ஒரு குழியை தோண்டி பொற்காசை பறித்து விட்டான். இது அந்த நாள்ல சொல்லுவாங்க தாளம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த கதை தெரிஞ்சிருக்கு. முதலாளி திருப்பி வந்தாரு, செல்வந்தர் திருப்பி வரும்போது கேட்டார், என்ன பண்ணாரு, நல்ல கவனமா இருக்கும். அந்த 5 பொற்காசுக்கு இருக்கிறவன், ஐயா நான் 10 பொற்காசாக மாற்றி வைத்துள்ளேன், 2 பொற்காசு பெற்றவன் 4ஆக மாற்றி வைத்துள்ளேன். இந்த 1 பொற்காசு பெற்றவன் என்ன சொன்னா, ஐயா நான் பத்திரமாக வைத்திருக்கேன், இந்த 1 பொற்காசை பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க அப்படி. முதலாளி சொன்னார், அந்த 1 பொற்காசை வாங்கி அதிகமாக சம்பாதித்த பொற்காசை வைத்திருப்பவருடன் அந்த 1 பொற்காசை தூக்கி என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டான். அவனை இருட்டு சிறையில வைக்க சொன்னார். இதுல அந்த கதையோட நீதி என்னன்னா,
தாளந்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ உங்க குழந்தைகிட்ட கட்டாயமாக ஒரு தாளந்து கிடைக்கின்றது இல்லையா? ஒரு பேசிக் நான் சொன்ன 6 நிலைகள்ல ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதாவது ஃபவுண்டேஷன் என்கிற நிலை, கிண்டர் கார்டன்ங்கிற நிலை. நெக்ஸ்ட் அவங்க பிரைமரிக்கு ஸ்டெப் அப் பண்ண போறாங்க இல்லையா? அப்போ ஒரு தாளந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டாச்சு. இன்னும் நிறைய தாளந்துகள் இருக்கு. அந்த முதலாளி எப்படி கொடுத்தார்? ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 பேஸ்ட் ஆன் தி எபிலிட்டி பாருங்க. இப்போ இந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கல்வி விழாவில் இதை கொடுத்தது ஒரு தாளந்தை கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய தாளந்துகள் இருக்கு. இங்க டான்ஸ் ஆடினாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? டான்சிங் ஸ்கில்ங்கிற பவர் படிப்பை தாண்டி அதர் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவர்கள் என்ன செய்யலாம்? தாளந்துகளை வைத்திருக்கிறார். யாருமே அப்ரைட் பண்ணாம அவர்கள் தோற்கலாம் இல்லை ஜெயிக்கலாம். ஆனால் இந்த தாளந்தை அவர்கள் பெற்ற தாளந்தை என்ன செய்யணும்? வெளிக்கொண்டு வந்து அதை இரட்டிப்பாக மாற்ற வேண்டும். சரியா சொல்றது? நான் சிறு பிள்ளைகளுக்கு கேட்கிறேன். மார்க் இங்க சொன்னாங்க, மார்க் எடுப்பது மட்டும் அல்ல வெற்றி என்பது. வெற்றி என்பது அவர்கள் ஒழுக்கத்திலும் அவர்கள் பண்பாட்டிலும் இல்லையா? அவர்கள் இதை மேம்படுத்துவதிலும் தான் இருக்கு. இவர்கள் தான் எதிர்கால இந்தியாவாக உருவெடுத்து இருக்கிறார்கள். சரியா? குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இதை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய இந்த தாளங்கள். இரண்டாவது ஆசிரியர்கள். ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குறான் இல்லை ஒரு ஆசிரியர் ஒரு 10ஆம் வகுப்பு 12 நான் அந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே சொல்றேன், இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது முடியாத காரியம். பேஷன்ஸ் வேணும். அதாவது என்னன்னா பொறுமை. இந்த டீச்சர்ஸுக்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். பெற்றோர்களுக்கு கூட அந்த பொறுமை இருக்காது, இந்த ஆசிரியர்களுக்கு அந்த பொறுமை இருக்கிறது. நிச்சயமாகவே I will appreciate that those who are do this effectively for the students. I am really appreciated and tell you for those teachers. First, next one parents. உண்மையாகவே இதில் பாதி பங்கு பெற்றோருக்கு அர்ப்பணிப்பாங்க. ஆசிரியர்கள் உங்க பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு சிரமப்படுகிறார்களோ வீட்டில் பெற்றோர்கள் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். கடைசியாக பெற்றோர்களுக்காக இங்கே கூடி இருக்கிற பெற்றோர்களுக்காக ஒன்னே ஒன்று சொல்லி ஆசைப்படுறேன். பாண்டிங் இஸ் ஸ்லிப்பிங் ஃபார் தி இயர்ஸ் 5 அப்படின்னு சொல்றேன். பிறந்த குழந்தை பெற்றோர்கள் கையில எங்க இருக்கும்? எங்க இருக்கும் சொல்லுங்க? கையிலேயே வச்சிருப்பாங்க இல்லையா? 1 வயசானவன்னா அவன் நடக்க படிச்சிருவான். 2 வயசானவன்னா ப்ரீ ஸ்கூல்லே இப்ப சேர்த்து விட்டுறாங்க. 3 வயசானவன்னா ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு எல்கேஜி போயாச்சு, இப்ப யூகேஜி முடிச்சாச்சு, இப்ப பிரைமரி போயிட்டான். அவன் வளர்ந்துவிட்டான். அவனை பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். பாண்டிங்க பிரிக்கிறீங்க. காலையில எழும்புனதும் என்ன பண்றீங்க? முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஐ ஆம் ரெஸ்ட். நான் என்ன பண்றேன்? ரெஸ்ட். உட்கார விட மாட்டான். டியூஷனுக்கு அனுப்பி வச்சிருவோம்னு டியூஷன் அனுப்பிட்டாங்க. ஸோ எங்க உங்களோட பாண்டிங் இருக்குங்கிறது பாருங்க. நிச்சயமாவே சொல்றேன், ஒரு மாணவன் வாழ்க்கையில நான் சொன்ன எல்லா தாளந்தையும் பெறணும் என்றால் பெற்றோருடைய பாண்டிங் இல்லாம ஒரு குழந்தையும் வெற்றி பெற முடியாது. இன்றைக்குள்ள சூழலை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து கொள்ளுங்கள். தினசரி ஒரு 15 நிமிடமாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் குழந்தையோடு நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாட் ஈவன் இன் கேஜி. அது 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? நீ என்ன தெரிந்து கொண்டாய்? உன்னுடைய ஸ்கில் என்ன? உன்னிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாளந்து என்னது அப்படிங்கிறத உணர்ந்து பெற்றோர்கள் டெய்லி நேரத்தை செலவிட்டு இந்த மாணவர்களின் எதிர்காலத்தை ஒரு பட்டம் அல்ல, நான் சொன்ன 6 நிலைகளையும் தாண்டி பல்வேறு பட்டங்களை பெற்று இந்த மாணவர்கள் வாழ்வில் உயர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி இந்த பள்ளிக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த கிராஜுவேஷன் டே விழாவிற்கு வருகின்றிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் வருவது வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. நான் ஏற்கனவே இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆனுவல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு வீட்டில் வந்திருந்தேன். எனக்கு கிராஜுவேஷன் டேக்கு அவசியம் வந்து சொல்லி சென்டர் கேட்டிருந்தாங்க. கேம்பெயின் டைமு பிஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் சின்ன குழந்தைங்களோட ஒரு சந்தோஷமான விஷயங்களை பார்க்கறதுக்காக அந்த கிராஜுவேஷன் டே கலந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் அவசியம் கலந்துன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் கடைசிலாம் நான் படித்து 15 வருஷம் சென்று எங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டுருக்கு. ஒரு காலேஜில் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. யூகேஜின்றது லைஃப்பில் வந்து சின்ன ஸ்மால் ஸ்டெப்பு. அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. அவங்கள ஊக்குவிக்கணுமா ஒரு கிராஜுவேஷன் டே வந்து ப்ளே ஸ்கூல் வந்து நடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேற்றுக்கூட்டத்தில் இந்த ஸ்கூலில் ரொம்ப சிறந்த அழகாக பண்ணி அந்த பிள்ளைங்க ட்ரெஸ்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பேரண்ட்ஸ் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. அதேமாரி வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண அந்த குழந்தைங்களோட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லோரும் தன் குழந்தைங்களை ஸ்டேஜில் ஏற்றி சொல்லிக் கொடுத்து பழகணும். அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், டான்ஸஸாக இருக்கட்டும், ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா நான்லாம் இப்போ காலேஜ் முடித்து வேலைக்கு போகும்போது இந்த ஸ்டேஜ் பேரே போச்சு. எனக்கு என்னோட பயனினே இருக்கும் மிஸ்கிட்ட பேசுறதுக்கு, ஸ்டேஜ் வேறு பேசுறதுக்கு. இப்போ தான் பேச பழகிருக்கும் 5 வருஷமாக நாங்கன்னா இந்த வயசில் இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஊக்கப்படுத்திய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியருக்கு அவங்களுக்கு ஒரு மனமான நன்றியை ஒரு கிளாஸ் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி இந்த ட்ராமா அந்த பிள்ளைங்க பண்ணும்போது அந்த இங்கிலீஷ் நாலேஜு, இந்த சின்ன வயசில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ஃபஸ்ட்டு. அந்த யூகேஜி ஸ்கூல் வந்து அழகாக ஸ்கூலில் வந்து படிப்பை தாண்டி நல்லொழுக்கம், தாய் தந்தையை மதிக்கிறது, பேரண்ட்ஸை ஆசிரியரை மதிக்கிறது போன்ற நல்ல விஷயங்களை அழகாக அந்த குழந்தைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கு இல்லை பெற்றோர்களுக்கு பொருந்தும். அதுமாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்றைக்கி காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடு ஊட்டி வரும், அதுதான் ஒன்று ஃபோனை கொடுத்துருங்க. அதெல்லாம் ஃபோன்லாம் தவிர்த்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த பிள்ளைங்கள் வந்து இன்றைக்கி எப்படி கிராஜுவேஷன் டே யூகேஜிக்கு வாங்குறாங்களோ ஃப்யூச்சரில் இறைவன் அருளால் பெரிய பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, ஐஏஎஸ்ஸா இவங்க எல்லாம் இதேமாதிரி கிராஜுவேஷன் வாங்கணும். இறைவனை வாழ்த்தி விடைபெற நன்றி, வணக்கம். இது அவர்களின் யூகேஜி முதல் நாள். சின்ன பை, பெரிய கண்ணீர், இன்னும் பெரிய பயம். பயம் இல்லை. என்னோட பேர் ஜே அஸ்வின். எதுக்காக அழறீங்க? இங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும், போயிட்டு உட்காருங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பி மார்னிங் சொல்லுங்க. ஹாப்பி மார்னிங் மிஸ். ஹாப்பி மார்னிங் சிடா. என்னோட பேர் தாரணிகா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ஜே அஸ்வின். என்னோட பேர் எஸ் சேஷா. என்னோட பேர் ஹச் தன்யஸ்ரீ. என்னோட பேர் ஆர் புவிகா. என்னோட பேர் என் தீர்த்தனி. என்னோட பேர் பி தேஜஸ்ரீ. என்னோட பேர் ஆர் ரசிகா. என்னோட பேர் ஜி லோகேஷ். என்னோட பேர் வி யஸ்வி. என்னோட பேர் அம்மா நிலவன். என்னோட பேர் ஏ சுதன் ஸ்ரீ. என்னோட பேர் எஸ் தேவ். மிஸ், நாளைக்கு ஸ்கூல் லீவா மிஸ்? நீ இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வர, அதுக்குள்ளே நீ லீவ் கேட்குறியா? எங்க அம்மா தான் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு சொன்னாங்க மிஸ். அப்பதான் நீ அழாம ஸ்கூலுக்கு போகலாம்னு சொல்லியிருப்பாங்க. Sit down. நான் இப்ப
உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்கள் 12. ஆ ஆ ஆ இ இ இ உ உ உ ஏ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ ஔ ஆயுதெழுத்து 1. ஆயுதெழுத்து 1. அக்கு அக்கு. சூப்பர். எல்லாரும் ரொம்ப நல்லா சொன்னீங்க. Thank you miss. முதல் நாள் பள்ளி முடிந்தது. மாணவர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றனர். முதல் வாரம் முழுக்க அழுகை, 2ஆம் வாரம் கொஞ்சம் அழுகை, 3ஆம் வாரம் அழுகியே இல்லை, பேச்சு மட்டும். ஹாப்பி மார்னிங் மிஸ். ஹாப்பி மார்னிங். சிட் டவுன். எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? பண்ணல மிஸ். ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? யாருக்கெல்லாம் ஹோம்வொர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும் மிஸ். உனக்கா பிடிக்கும்? இல்லைங்க மிஸ், எங்க அம்மாக்கு தான் பிடிக்கும். உங்க ஹோம்வொர்க்கை நீங்க தானே பண்ணணும். அப்பதானே நல்லா படிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போக முடியும். ஓகே மிஸ். இன்னைக்கு ஹோம்வொர்க் நாங்களே பண்றோம் மிஸ். எல்லாரும் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல, என்ன கத்துக்கிட்டீங்க? நான் என் உணவை நண்பர்களுடன் பகிர கற்றுக்கொண்டேன். மனிதரும் மற்றும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டேன். அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கொண்டேன். ஆசிரியரை மரியாதை செய்ய கற்றுக்கொண்டேன். மரியாதை நம்மை உயர்த்தும். நான் சாப்பிட முன் கை கழுவ கற்றுக்கொண்டேன். நான் என் வகுப்பறையை சுத்தமாக வைத்திருக்க கற்றுக்கொண்டேன். நான் பேச பயந்தேன். இப்போது மேடையில் தைரியமாக பேசுகிறேன். புத்தகம் பாட மட்டுமில்லாமல் வாழ்க்கையும் பாடவும் கற்றுக்கொண்டேன். குழந்தைகளே, மதிப்பெண்கள் முக்கியம், ஆனால் அதைவிட நல்ல ஒழுக்கம் முக்கியம். இங்கே கற்ற நல்ல விஷயங்களை மறக்காதீர்கள். ஓகே மிஸ். நாங்கள் இங்கு அழுதபடி வந்தோம், இன்று சிரித்தபடி செல்கிறோம். எழுத்துக்களையோ எண்களையோ கற்றோம், ஆனால் அதைவிட முக்கியமாக நல்ல மனிதராக இருப்பதை கற்றோம். நன்றி அம்மா, நன்றி அப்பா, நன்றி ஆசிரியரே. நாங்கள் அடுத்து படிக்க தயாராக இருக்கிறோம். அம்மாவின் கையை பிடித்து வந்த சின்ன கைகள் இன்று தன்னம்பிக்கையோடு நிற்கின்றன. அனைவருக்கும் நன்றி. புரியாத நிலை அந்த பையனுக்கு. இதுதான் பெற்றோர்களே, இன்றைய சமுதாயத்துல நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய கஷ்டத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. அதை கொடுங்க, எல்லாமே கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா அது எப்படி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்தீங்க, இதை எப்படி நீங்க அதை பெற்றீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. அதனால நாளை இந்த பள்ளியில படிக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியரும் இந்த சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் பெரிய நம்பிக்கை. அதனால உங்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம். இருந்தாலும் நீங்களும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த பள்ளியில படிக்கிறதுனால எந்த விதத்திலும் அவர்கள் தாழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும், எந்த பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் கண்காணித்து
கண்காணிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் கண்காணிக்கணும். அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் படிக்க வைக்கிறது என்னைய என் பிள்ளை நான் வயதான காலத்தில் அவர் என்னை பார்த்துக்கிடுவான், என் பொண்ணு என்னைய பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாமல் அவர் தங்களுடைய வேலையை சரியாக செய்து சரியான முறைப்படி எது நல்லது எது கெட்டது, இந்த உலகத்தில் தீமை ஒரு சைடு இருக்க தான் செய்யும், நன்மை ஒரு சைடு இருக்க தான் செய்யும். எது நல்லது கெட்டது என்பதை சொல்லி கொடுத்து சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த சமுதாயத்தில் அவர்கள் பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மாணவர்களாக ஒரு மனிதராக இருக்கணும்னா அவருக்கு தேவையானது முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி. கல்வின்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் பறிக்க முடியாது. இருந்தால் கூட இவரை நான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வருவது கல்வி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த கல்விக்கு என்னென்ன முயற்சிகள் இந்த பள்ளியில் எடுக்கப்படுகிறதோ அத்தனைக்கும் நீங்கள் ஒரு உறுதுணையாக ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு பெற்றோர்களாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி. Thank you to one and all parents and teachers. Thank you very much. अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय